ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம கோலிசோட ரைசிங் வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தா உங்களுக்கு வந்துருக்கு. இப்போதைக்கு சீசன் 1 மொத்தமாக ஒரு 3 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 30லேருந்து 35 நிமிஷம்குள்ளே வரும். மொத்தமாக 3 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வெப் சீரிஸ்னே சொல்லலாம். ஓகே, இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கோலிசோடா 1 இருக்க பாருங்கள், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதோட சீக்குவலாக தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே பார்த்தா ஒரு நபர் ஜெயிலேருந்து வராரு. அந்த ஜெயிலேருந்து அவர் சாக போகிற அதை இவங்க காப்பாற்றுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அதை கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோலிசோடா 1 எப்படி அந்த ஆட்சி மெஸ் இருந்துச்சோ சேம் அதேமாரி அந்த எல்லா பாய்ஸுமே இப்போ பீரியல் ஆகிட்டு அந்த ஆட்சி மெஸ்ஸை இப்போவும் பார்த்தா கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. ஸோ கோலிசோடா 1 எல்லா கேரக்டரையும் பார்த்தா இதுலேயும் காமிச்சிருக்காங்க. ஸோ சரௌண்டிங் அவங்களுக்குள்ள எப்படி அந்த ஆட்சி மெஸ்ஸை கொண்டு போகிறாங்க, அவங்க ஒரு சில பசங்க எப்படி லவ் அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சீன்லாம் போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ள ஆட்சி மெஸ்ஸுக்கான சீன் எல்லாமே அதை பற்றி தான் கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேரக்டர் பார்த்தா புதுசாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆக்டர் ஷாம் பார்த்தா வில்லனாக நடிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அதேமாரி பார்த்தா இன்னொரு நபராக பார்த்தா நம்ம புகழ் இருக்காரு பாருங்க, பியூட்டி ஃபேம், அவரும் பார்த்தா வில்லனாக நடிக்கிறாரு. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர், ஒரு கேர்ள் பார்த்தா போலீஸாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 புதிய கேரக்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அந்த 4-5 கேரக்டருக்கான எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக் என்ன, அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. மேபி போக போக வர எபிசோடில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் பார்த்தா கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் 3 எபிசோடில் கொடுத்துருக்காங்க. பட் 3 எபிசோடுமே கண்டிப்பாக தரமாக தான் போச்சு. எந்த விதமான குறைகளையுமே லேக் எதுவுமே கிடையாதுங்க. சூப்பராக தான் போச்சு. ஸோ அவங்க எப்படி வராங்க, அந்த கேரக்டர் எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன இப்போதைக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அதிகபட்சமாக இந்த எல்லா கேரக்டருமே ஒரே இடத்துல தான் பார்த்தா முடியுன்ற வரைக்கும் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட்லையுமே ஒவ்வொரு கேரக்டர் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்லலாம். ஏன்னா புதிய கேரக்டர் 4-3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்றத இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. விரைவில் அதை அடுத்த எபிசோட் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த 3 எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஸோ மொத்தமாக கேரக்டர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 3 எபிசோடுமே கண்டிப்பாக போர் இல்லாமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்த எக்ஸைட்மெண்ட் அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கோலிசரோட எல்லாரும் பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் டு வாட்ச்னே சொல்லலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாருங்கள். நல்ல வெப் சீரிஸ் தான். இப்போதைக்கு 3 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த எபிசோடு கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோட் வருஷத்தில் அதுக்கான ரிவ்யூ என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம்.